இழுத்த கிக்கு ஏறலே குப்பி அடிச்சேன் டப்பி அடிச்சேன் ஏறலே ஏறலே போட்ட புள்ள வெளியே நீ வாரி பார்த்தா நோகடிச்ச கிளிய அடியே மாடி போட்ட புள்ள வெளியே நீ வாரி பார்த்தா நோகடிச்ச கிளிய நீயா ஒன்னதாரியா இல்ல மோரி பார்க்க போறியா என்னை மொத ராத்திரியில் தூக்கருக்க வந்தவளே மாடி போட்ட புள்ள வெளியே நீ வாரி பார்த்தா நோகடிச்ச கிளிய அடியே மாடி போட்ட புள்ள வெளியே நீ வாரி பார்த்தா நோகடிச்ச கிளிய குடியக்கார வேலை முட்டா வேலை எங்க இருக்கா கட்சி மாறக்கூடாது படிப்பை கேட்க கூடாது உன்னைக்கு தான் பார்த்து ராத்திரி சுத்தரி அடி உன்னைக்கு தான் பார்த்து ராத்திரி சுத்தரி போதாரா நெறி முடிஞ்சு வந்து எல்லாம் தண்ணீரில் குடிச்சாங்க போதாரா நெறி முடிஞ்சு உள்ள விட மாட்டேன் அதை கட்டி இறக்காம அதை கட்டுப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் அல்ல கண்டு கோலைக்கு நான் நினைச்சேன் அது அந்த கண்டு கோலைக்கு நான் நினைச்சேன் எல்லைக்கு நான் உங்கதவை நினைச்சேன் அறவாடில் உள்ள போச்சு அது புரியோ ஒரு வாடில் உள்ள எங்கேயும் ஓட முடியாது ஓட முடியாது ஓடவும் முடியல ஒளியவும் முடியலையே நீ போற வரேன் பொறுமையா என்னது பிக் பாஸா ஓடவும் முடியாது ஒடியவும் முடியாது அடிக்க மச்சா பாம்பளை உனக்கு நான் ஓட முடியாது பேசாம ரெடி கேட்டு ஓட்டாக்கல கேட்டா ரயில்வே கேட்டா ரமேஷ் என்னடா அது எங்கிட்டுமே போட முடியாது கப்பலிக்கு ஆகி போச்சேடா கேட்டு தம்பி ஓசு பத்திரம் அப்ப ஒரு சந்தர்ப்பம் எதுவா இருந்தாலும் பூந்துருவேடா அடா வந்துட்டேடா ஆம்பளை தான் வாடா இப்ப யார எவர கை வச்சவே ஆம்பளை தான் ஒத்த நீ ஆம்பளை இருந்தா இங்க வாடா வென்று நான் இங்க வாட முடிஞ்ச கூட்டத்துல வந்து பாற வாடா ஏண்டா பொம்பளை ஆள் கூட்டத்துல போய் ஒளிஞ்சு நிக்கிற முட்டா பேல சோத திங்கறியா சோத விட்டு லப்பிய திங்கறியா ஏண்டா நீங்க அடிச்சல எனக்கு இலக்குதுடா நான் என்ன பரவ கவடியடா பண்ண வந்தே பண்ணி அறியறங்க அது என்னடா டவுசருக்கு நடுவுல ஒரு கேபிள் தொங்குது அது கேபிள்ல எப்படி ஜாமான்டா பையாம ஏய் லூசு போய் என்ன ஏய் டேய் நாடாடா அது பொண்டாட்டி என்னடா தம்பி வந்துட்டாடா என்னடா சண்டை என்ன சண்டையா மணி எத்தனடா மணி 9:45டா ஏடா 9:45 மணி என்ன இத்தனை மணிக்கு சண்டை கொடுக்குறீங்க அக்கம் பக்கத்துல தூங்குறதா ஐயோ அவன் என்ன பிரச்சனை கேட்காம நீ மாதிரி பேசுறடா அர்த்தம் கேட்டதா சொல்ல முடியல அவன் என்ன செய்றா தெரியுமா என்ன செஞ்சா எப்ப பார் வீட்ல குழம்புல சண்டை குழம்புல என்னடா சண்டை நேத்து குழம்புல சண்டை
இப்ப பின்னாடி உட்கார்ந்திருக்க கிளம்பல ஐயோ சீனுக்கு கிளம்பலன்னு பிரச்சனைப்பா சீனுக்கா எப்படி எல்லாம் போட்டு அடிக்கிறாருங்க என்ன சொல்ற குழம்புல சண்டைப்பா என்ன குழம்பு என்ன முதல் ராத்திரி அன்னைக்கு சரி மீன் குழம்பு வச்சிருந்தா அருமையா வைக்குமே அந்த எந்த ஊர்லயா முத ராத்திரி என்னைக்கு குழம்பு வைப்பா பேசாம போய் கட்டில உட்காந்துருப்பா இவன் போய் சொல்றான் தம்பி இங்க உன்னைய பத்தி உண்மையை சொல்லிடுவேன் கருணாபுரம் வர வாயா கொடுக்காத எனக்கு சாரி சார் ராங் நம்பர் ஆனா இங்க நல்ல வேட்டி சட்டை ஓட்டிருக்க உள்ள ஏன்டா சட்டி ஓடல நீ பாத்தியா நான் பார்த்தேன் ட்ரெஸ் மாத்தும் போது முகரம் மதித்த பாரு முதல் ராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தா சரி மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு சாப்பிட்டு படுத்துட்டு சரி ரெண்டாவது நாள் கருவாடு போட்டு குழம்பு வச்சா அடாடாடாடா மணக்க வச்சிருக்குமே மணக்க சாப்பிட்டு கருவாடு குழம்புல கருவாடு கிடந்துச்சு அப்புறம் கருவாடு இருக்காதரா படுத்துட்டா சரி இன்னைக்கு ராத்திரி புளி குழம்பு வச்சிருந்தா ஆஹா புளி குழம்பு அருமையா வைக்குமானே யாரு உனக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிட்டிருக்கேன் அட சண்டாலங்க பாத்தியா இல்ல புளி குழம்பு வச்சிருந்தாலோ அங்கதான்டா பிரச்சனை என்னடா புளி மீன் குழம்புல மீன் கிடந்துச்சுடா சரி கருவாடு குழம்புல கருவாடு கிடந்துச்சு அப்ப புளி குழம்புல புளி கிடக்கணுமா இல்லையா பொம்பளை அடிக்கிறது கிடக்கணுமா இல்லையாமா ஏன்டா புளி குழம்பு இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்னது முத ராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தா சாப்பிட்டு படுத்துட்டேன் சரி நேத்து கருவாட்டு குழம்பு வச்சிருந்தா சாப்பிட்டு படுத்துட்டேன் இன்னைக்கு புளி குழம்பு வச்சிரு அப்ப 3 நாள் முத ராத்திரி உனக்கு நடக்க சாப்பிட்டு படுத்துட்டேன் சாப்பிட்டு முட்டை தூங்கிட்டேன் அப்புறம் மசத்து நம்ம முண்டாட்டி உடனே அடிக்காம இருப்பா தண்ணி எடுக்க போயிருக்கடா தண்ணி எடுக்க போடுச்சா புளி குழம்பு என்னடா ஏன்டா புளி குழம்புல தான் புளிய குறைச்சு ஊத்திடுவாங்கடா அத தாண்டா கேட்டேன் தம்பி சரி புளி குழம்புல புளி எங்கடி அப்புறம் குழம்பு சட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியில வந்தேன்டா நியாயமா தான் கேட்டிருக்க கேள்வி வீட்டுக்கு வெளியில வந்தேன் பாரு கர்ணபுரம் வரா என்ன கொட்டையிலே ஐயோ என்னடா ஏய் அட பாவி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே உயிர் நாடியாச்சே மூசுப்பையில இருக்கடா குழம்பு கொட்டையிலடா குழம்பு கொட்டையிலையா அத ஏன்டா கொட்டையிலன்னு சொல்ற முட்டா பயலையா ஆனா இத்தனை பேர் நீ அடிச்சல என் உடம்புக்கு ஒண்ணுமே ஆவலடா எப்படிடா ஒரு காயம் கூட ஆவலையே எப்படி உடம்புல ஒரு வலி கூட கிடையாது எதுனால எங்க அம்மா எனக்கு 6 மாசம் தாய்ப்பால் கொடுத்துச்சு நாங்கெல்லாம் வந்து கழுத மூத்திரத்தையா குடிச்சோம் அதனாலதான் உடம்பு அவளை கிண்ணு இருக்கு ஓஹோ ஆனா இந்த காலத்துல யாராவது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க கிடையாது காலத்துல இல்ல 90% பேர் தாய்ப்பாலே கொடுக்கறது இல்ல எல்லாம் பொட்டி பாலை கொடுத்தே குழந்தைய வளர்க்க வேண்டியது அந்த பிள்ளை எப்படி புஷ்டிக்கா இருக்கும் நீ புஷ்டிக்கா இருக்க ஏன்னா சாப்பாடு அப்படி தம்பி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கம்மம் குழு கேப்ப குழு சோள குழு அந்த குழு இந்த குழு எல்லாம் சாப்பிட்டான் உடம்பு அப்படி இருந்துச்சு இந்த காலத்துல சாப்பாடு எப்படி சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் நூடுல்ஸ் அந்த ரைஸ் இந்த ரைஸ் குக்கர் ரைஸ் மிக்க ரைஸ் எல்லாம் சாப்பிட வேண்டியது அப்புறம் எப்படா உடம்பு நல்லா இருக்கு அந்த காலத்துல வந்து கேன்சரே கிடையாது புற்றுநோயே கிடையாது ஆனா இந்த காலத்துல யார் எல்லாருக்கும் புற்றுநோய் வருது என்ன காரணம் அந்த காலத்துல அம்மியில அரைச்சு வச்சு குழம்பு வச்சு குழம்பு டேஸ்ட் ஆச்சு உடம்புக்கு கிண்ணு இருந்துச்சு இந்த காலத்துல கடைக்கு போக வேண்டியது மிளகா பொடி மல்லிப்பொடி மூக்கு பொடி முத கொண்டு கவர்ல வாங்கி குழம்பு வச்சில அன்னைக்கு வந்துச்சா புற்றுநோய் அதுதான் முக்கியமான காரணம் நீங்க கேட்டு பாருங்க தெரியும் இந்த காலத்துல நாட்டுக்கு நல்லது மட்டும் சொல்லாத உன்னை காலி அணிறாங்க அதையும் சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கிறத பத்தி அண்ணன் கவலைப்பட மாட்டேன் ஆனா இந்த காலத்துல அதிகமான குழந்தைய உயிரை யாரு தெரியுமா காப்பாத்துறா நாட்டு பசுமாடு தான்டா காப்பாத்துது பசுமாடு பால் இருக்கிறதுனாலதான் பல உயிர் குழந்தைய காப்பாத்துறான் இல்ல ஜோர உண்மை தானே சொல்றாரு ஆமாங்க சில நேரம் உண்மை இது மாதிரி சொல்லுவாங்க தூக்கம் வருதுல ஆமாங்க அந்த காலத்துல எங்க ஆத்தால 10 புள்ள பெத்தாலும் படக்கட்டின்னு பெத்து போட்டுச்சு அந்த காலத்துல அப்படி பெக்கவே முடியல காரணம் ஒண்ணுக்கே தான் முடிஞ்ச அதான்ப்பா ஒரு விஷயம் சின்ன பிள்ளைல கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியது அந்த பிள்ளை கர்ப்பமான உடனே குழந்தைய பெக்க முடியாம ஆஸ்பத்திரி தூக்கி கொண்டு பெட்ல தூக்கி போட்டு டாக்டர் வைத்த தடவி பார்த்துருவாரு தடவி பார்த்து ஐயா நார்மல் டெலிவரி ஆக வழி இல்ல அப்படின்னு டாக்டர் என்ன பண்ணுவாரு பரட்டுன்னு ஒரு வைத்த ஒரு கிளி அப்படியே படக்கட்டின்னு கையில குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு 1,50,000 அபேஷ் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த காலத்துல குனிஞ்சு கோலம் போட்டிய தண்ணி தெளிச்சிய குழந்தைக்கு தாலாட்டு பாட்டு பாருங்க இப்ப எதுவுமே கிடையாது நான் சொன்ன விஷயங்கள் அப்புறம் நீங்க கடைபிடிச்சு நல்லா வரலன்னா இந்த வயிற்ற கிழிக்கிற மேட்டர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு 50,000 1,00,000 அபேஸ் அதனால இந்த நாட்டு பசு மரம் நம்ம உயிரை காப்பாத்துருச்சு அத பாடிய மேல வந்து மத்தத பேசுவோமா வரவா ஐயா கீபோர்டு ஜிங் ஜாங் ஒண்ணு வைங்க கிருட்டுனா வந்தேண்டா பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறே புது பாட்டு கட்டி ஆட போறே புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் உன்னால முடியாது தம்பி அட பாதி புல்லு உறக்குதப்பா பசும்பாலா தாய்ப்பாலா நம்பி அட வந்தேன்ட பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறே
கட்டி ஆட போறேன் புல்லு கொடுங்கா பால் கொடுக்கும் உன்னால முடியாது தம்பி அட பாதி புல்ல புறங்கிதப்பா பசுமால தாய்ப்பால நம்பி அட வந்தேன்ட பால்காரே அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீர கலப்பது மனிதனின் மூளையப்பா ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீர கலப்பது மனிதனின் மூளையப்பா சாணம் விழுந்தா ஒரு பாரு எருவை எரிச்சா திருநீரு உனக்கு என்ன வரலாறு உண்மை சொன்ன தகராறு நீ மாடு போல உனக்கிலேயே நீ மனுஷனை ஏற்று பொழக்கிறியே இந்த பால்காரு அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன் ஒரு பாட்டு கட்டி ஆட போறேன் எப்பா கருணை வருவாரா அந்த காலத்துல கவிஞர் அப்படிலாம் பாட்டு பாடினாங்க இந்த காலத்துல ஒரே ட்ரெண்டிங் பாட்டா இருக்குடா அப்படி என்ன ட்ரெண்டிங் பாட்டு அந்த ஒரு ட்ரெண்டிங் பாட்டு பாடிடுமா பாடுங்க ஐயா கருணை வருவாரே ஐயா ட்ரெண்டிங் பாட்டு பாடுவோம் வாங்கம்மா பெண்கள் வாங்க எப்ப வாங்க பையனுங்கப்பா வாங்கப்பா எப்படி நிக்கணும் எப்படியா இருக்கு நேரா அல்கர் பக்கம் திரும்பி இருக்க இந்த பக்கமா என்னப்பா ட்ரெண்டிங் பாட்டு பாட போறேன் வாமா தரணியா தர்ஷினியா நின்னுமா வாமா இந்த பக்கத்துல எனக்கு வாசு சரியில்லை தம்பி என்ன கடைசில விடுப்பா எப்படி திரும்புமா டான்ஸ் ஏய் வாசி சரியில்லை இந்த பக்கம் சரி அப்ப கிட்ட இருக்க வாமா முன்னாடி போங்க வாமா லைனா நிங்கடா நிக்கிறேன்டா என்னப்பா என்ன எல்லாம் ரயில் ஓட்ட வரமா என்ன பண்ணணும் என்ன பண்ற ரயில ஓட்ட அப்புறம் எதுக்கு நிக்க சொன்னேன் இங்க வரங்க நான் தான் டான்ஸ் மாஸ்டர் இடுப்புல கை வைக்க ஓ அப்படியா எல்லாம் ஒரே ஊதுது இடுப்புல கை வச்சாச்சா அப்படியே உங்க சிமெண்ட் முட்டை அதாவது டிக்கிய ஒரு ஸ்டெப் அப் டவுன் பண்ணுங்க அப் டவுன் அதனால அட கூட்டனே சூப்பரா பண்றாங்கலப்பா சூப்பர் போயிரோமா பாருங்கப்பா அப்ப எல்லாரும் அண்ணன பாத்தியே அபாத்தி கேனா அபாத்தியா அபாத்தி கே தூ அபாத்தி நோ அபாத்தி கூ அபாத்தே நிப்பாட்டு நீ எல்லாரும் பார்க்க என்ன ஒரு திருச்சி ஆட்டுறாங்க நல்லா இருக்கா வா வாங்கிட்டு வாமா போங்க மணிக்க தம்பி அப்ப எப்படி திரும்பி ஆட்டா ஆள சூப்பர் ஆட்டிடா மறுபடியும் பாருங்க இப்படியா ரமேஷ் சூப்பர் ஆட்டறா பா இப்படி போய் இப்படி இங்க வர கிட்ட வரடா நல்லா ஆட்றியடா ஆனா உன் ஆட்டு டிஃபரண்டா இருக்குடா கர்ணபுரம் வர இப்ப பாரு நல்லா ஆடுங்க தம்பி அண்ணன பாத்தியே அப்பாத்து கேனா அப்பாத்தியா அத கொண்டு போய் மூஞ்சிய வைக்கிறியடா முட்டாள் இவன் என்ன டேய் நீ நல்ல மனுஷன் உனக்கு பேனரை கொடுத்தா என்னடா வேலை பண்ற மேடையில என்ன பண்ண தஞ்சாவூர்ல எதை தன்னான்னு தெரியலையா என்ன பண்ண நீ என்ன பண்ண அசிங்கமா பண்ணிருக்க ராஸ்கோ அவன் தான் தலைமை காட்டி பிரியாணில போய் பிரியாணி வாங்கி கொடுத்தா அப்புறம் என்ன ஆகும் அட சண்டாலக்கா பிரியாணி கடா காத்து பிரியாணி பரவாயில்லப்பா நான் கேக்குறேன் இந்த பாட்டை பாடனோனே எல்லாரும் முகத்துல பொன் சிரிப்பு அப்படியே சிரிப்பா சிரிக்கிறீங்களே ஆமா நான் கேக்குறேன் இது எந்த ஒரு பாட்டு என்ன பாஷை யாரு எதுவுமே உங்களுக்கு தெரியல ஆனா சந்தோஷப்படுறீல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அப்பாயும் மக்களை சுட்டு கொன்னாங்களே யாராவது கண்ணீர் சிந்திருப்பியே அழுதோம் கிடையாது ஆமா ராணுவ வீரர் 2 பேர் செத்து போனாங்களே யாராவது கண்ணீர் சிந்திருப்பியே இல்ல கிடையாது ஒரு சின்ன பிள்ளைய பொம்பளை பிள்ளைய 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்றாங்களே அவங்களுக்கு யாராவது குரல் கொடுத்திருப்பியே இல்ல கிடையாது ரவுபகள் பாராம நம்ம காவல்துறை அதிகாரிகள் பூரா உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும் அவங்க உழைக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்றி சொல்லிருப்பியே நிகழ்ச்சி முடிஞ்சா அப்படியே எல்லாம் வீட்டுக்கு ஓடிட வேண்டியது நான் என்ன கேக்குறேன் வெளிநாட்டுக்காரங்க ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்ம பாராட்டுறோம்ல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுமா இல்லையா கண்டிப்பா அதனால அடுத்த சீன் தயாரா இருக்கு கை தட்டி சோரா கை தட்டி உற்சாகப்படுத்தி